நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சில வேளை தோணலாம். நீங்கள் எந்த அளவு அச்சீவ்மெண்ட் அடைஞ்சாலுமே அந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு சந்தோஷத்தை தராட்டி அது உண்மையான வெற்றியும் கிடையாது. ஏன்னா அது நீ விரும்பின மாதிரியும் நடக்கலை, நீ விரும்பின விஷயமும் கிடையாது. யாரோ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நல்லா யோசிச்சுப்பாரு, உன்னால் அதில் ஒரு சந்தோஷத்தை அடைய முடியலைல்ல, அதை அனுபவிக்க முடியலைல்ல, அப்போ அது உண்மையான வெற்றி இல்லை தானே. ஸோ உனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா, இல்லாட்டி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையா, இல்லாட்டி அந்த வெற்றி உனக்கு பிடிச்ச வெற்றியாக இருந்தால் அதுதான் உண்மையான அச்சீவ்மெண்ட். ஆனால் உன்னுடைய வெற்றியை அடைய நீ உன்னுடைய ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி நீ அடையாளம் கண்டிருக்கணும். நீ எதை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்க, உன்னுடைய டேலண்ட் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இப்படிங்கிற விஷயமெல்லாம் நீ தெரிஞ்சிருக்கணும். உன் வாழ்க்கைக்கு அதனுடைய முழு பயனை எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை யாருமே உனக்காக செய்யவே மாட்டாங்க. ஸோ நீ தான் அதை தேடி பிடிச்சி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலையை செய்யணும். அப்படி நீ சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா அது உனக்கு உண்மையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். அதுக்கு பிறகு கிடைக்கிற வெற்றி உனக்கு நிச்சயமா சந்தோஷமான வெற்றியாக தான் இருக்கும். ஏன்னா உனக்கு பிடிக்கிற வாழ்க்கை தான் உண்மையான சக்சஸ். அந்த வாழ்க்கையை உன்னால் ரசிக்கக்கூடியதாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.